பிஜேபி மீடியா நேயர்கள் அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும்னு நம்ம தமிழர்களோட கலாச்சாரம். ஆனால் இந்த டிஎம்கே ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் நமக்கு தை பிறந்தால் வழியும் பிறக்காது, ஒன்றும் பிறக்காது. ஏன்னா இவங்க தான் ஒரு தைப்பொங்கலுக்கு முன்னால் வெள்ளம் வந்து எல்லா இடத்துலையும் நஷ்டம், எல்லா மக்களுக்கும் கஷ்டம். நானே ஒரு விவசாயி தான். உளுந்து போட்டேன், இந்த கரெக்டாக பூ டைமில் மழை வந்து எல்லாத்தையும் அழைச்சிருச்சு. மக்காச்சோளம் போட்டோம், அதுவும் பூ அந்த டைமில் பொதி டைமில் எல்லாம் மழையெல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சு. எனக்கே இவ்வளோ நஷ்டம் இருக்குது. அப்புறம் நம்மளை என்ன மாதிரி தானே எல்லா விவசாயிகளும் இருப்பான். அந்த விவசாயிகளுக்கு சந்தோஷமாக, சரி தைப்பொங்கலுக்கு அதுவுமே சந்தோஷமாக இருக்கிறதுக்காக போன எடப்பாடி ஆட்சியில் கூட 2500 கொடுத்தாரு. இப்போ இருக்கிற முதலமைச்சர் என்ன சொன்னார், இவர் ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய அறிவாளி. ஏன்னா இவர் ஜப்பானில் துணை முதல்வராக இருந்தவர். இவர் ஒரு இதில் நிகழ்ச்சியில் பேசும்போது கூட சொல்லியிருப்பார், நான் ஜப்பானில் துணை முதல்வராக இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி இவர் வந்து ஜப்பானில் துணை முதல்வராக இருந்தவர். அங்கே கற்றுக்கிட்டு வந்தவருக்கு எப்படி இங்கே உள்ள விவசாயிகளோட கஷ்டத்தை பற்றி என்ன தெரியும்? அதோட என்னென்னா, என்னமோ இவங்க வீட்டு சொத்தை வச்சு அழிக்கிற இவங்க சொத்தை வச்சு தான் நம்ம இவங்க சொத்தை தான் மக்களுக்கு கொடுக்குற மாதிரி மத்திய அரசு கொடுத்த நிதியை வந்து இவங்க வாட்டில் ஃபுல்லாக கார் ரேஸுக்கு விட்டுட்டாங்க. ஒரே ஒரு நடிகைக்காக இவர் பையன் ஒரு தருதலை அவர் என்ன செஞ்சார், கார் ரேஸில் போய் விட்டு அவ்வளோ 80 கோடி ரூபாயோ 100 கோடி ரூபாயோ சொல்கிறாங்க, அவ்வளோ ரூபாயை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த அப்புறாணி ஏழை விவசாயிகளுக்கு கொடுத்துருக்கலாம்ல. அவங்க அந்த ஒரு நாள் சந்தோஷமாக, அந்த தைப்பொங்கல் அதுமா சந்தோஷமாக இருந்திருப்பாங்க தானே. விவசாயிகளை பற்றி இவங்களுக்கு என்ன தெரியும்? விவசாயிகளை பற்றி இவங்க ஒரு ராஜாவாக வளர்ந்துட்டாங்க. மக்களோட வரி பணத்தில் வந்து இவங்க கார் ரேஸ் விடலாம், என்ன வேணாலும் விடலாம். அப்புறம் ஏழைகளை பற்றியும் விவசாயிகளை பற்றியும் இவங்களுக்கு டிஎம்கேக்காரங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? நம்ம தான் தேவையில்லாமல் இவனுக்கு போய் ஓட்டை போட்டு எல்லா மக்களும் கஷ்டப்படுறாங்க. ரேஷன் கடைக்கு இந்த பரிசு பொருள் வாங்க வந்தால் அவ்வளோ பேரும் கஷ்டப்படுறாங்க. ரேஷன் கடை ஊழியர்களே வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. இதை கொடுக்கறதுக்கு அங்கே கிளை செயலாளர் டிஎம்கேல இருக்கிறவன் வருவான், அப்படியே அவன் கரவெட்டியை கட்டிட்டு வந்து நின்று எரிய இவன் உழப்பில் இவன் துட்டில் தான், இவன் அப்பா வீட்டு காசில் தான் நமக்கு பொருள் கொடுக்குற மாதிரி இவன் வந்து நிற்பாங்க. இந்த வட்டம் எவனுமே வரலையே. ஏன்னா மக்கள் பூரா நீ வந்தனா அப்படியே காரி உன் மூஞ்சிலெல்லாம் துப்பிடுவாங்கன்னு ஒருத்தன் கூட வரலை. அந்த லெவலுக்கு வந்து இந்த டிஎம்கேவோட ஆட்சி கேவலமான ஒரு ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள்லாம் சொல்லலாம், அப்புறம் பாரதிய ஜனதா கட்சி விவசாயிகளுக்கு என்ன பண்ணினாங்கன்னு சொல்லி. விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு 6000 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் ஏறுது, அது யார் போட்டு விட்றா? பாரதிய ஜனதா கட்சி மோடி அரசாங்கம் தான் வருஷத்துக்கு 6000 ரூபா போட்டு விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ விவசாயிகளோட கஷ்டத்தை அறிஞ்சு வருஷத்துக்கு 12000 ரூபா, 6000 ரூபா இருந்தது அப்படியே டபுள் ஆக்கி விட்டார். அவர் தான் மோடி. பாரதிய ஜனதா கட்சி விவசாயிகளுக்காக இப்போ இந்த அழிஞ்சு போயிடுச்சு, இதுக்கெல்லாம் நிவாரணம் யார் கொடுக்கா? பாரதிய ஜனதா கட்சி தான் கொடுக்கு, டிஎம்கேக்காரன் கொடுக்கல. இவங்க ஸ்டிக்கர் ஆச்சு, அவங்க கொடுக்குறதெல்லாம் இவன் பேரில் ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுக்கிடுவான். விவசாய மக்களே, நானும் ஒரு விவசாயிங்கிற முறையில் சொல்கிறேன், தயவு செஞ்சு நம்ம என்ன பண்ண, இதில் நெல் நட்டுருக்கிறேன் நான், இதில் களை இருக்குது, இந்த களையெல்லாம் பிடிங்கி போடுவேன்ல, இது மாதிரி தான் டிஎம்கேக்காரன். அவன் ஒரு களை அவனை நம்ம களை எடுக்கலைன்னா இது எல்லாம் நாசமாக ஆயிரும். அது மாதிரி தான் டிஎம்கேவை நம்ம களை எடுக்கலைன்னா தமிழகமே கெட்டு குட்டிச்சோராக போயிடும். தயவு செய்து தமிழக வாக்காளர்கள், விவசாயிகள் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தலில் டிஎம்கே அரசாங்கத்தை புறக்கணித்தா மட்டும்தான் நம்ம விவசாயிகள் வந்து வாழ முடியும். ஏன்னா கால்நடைகளுக்கு இன்சூரன்ஸ் கொடுத்தாங்க, இப்போ கால்நடைகளுக்கு இன்சூரன்ஸ் கிடையாது. இவன் தான் நடிகைகளுக்கும் இவங்க அப்பாவுக்கு பேனா சிலை வைக்க, நூலகம் பேனா சிலை வைக்கிறது, எங்கெங்கே வேஸ்ட்டாக பேருந்து நிலையத்தை ஆலயம் குறையமாக திறக்கிறது, இந்த வேலையை தானே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தயவு செய்து விவசாயிகள் அனைவரும் விழிப்புடன் இருக்குமாறு உங்களை மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.